அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை முழு முயற்சியோட தயார்படுத்திட்டு இருப்பீங்க. டிசம்பர் 10ஆம் தேதி எக்ஸாம், சரிங்களா? இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதில் தான் உங்களுடைய வெற்றி இருக்குது. இவ்வளவு நாளாக நீங்கள் படித்ததை காட்டிலும் இப்போ நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்றதில் தான் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட போகுது, சரிங்களா? அப்போ நம்ம மாணவர்கள் நிறைய பேர், சார் லாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் கிளாஸ் எடுங்க சார், இவ்வளோ நாளாக நாங்கள் படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு கோர்வையாக ஒரு ரிவிஷன் கிளாஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு. ஏன்னா நாள் முழுவதும் படிக்க முடியல சார், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்களோட கிளாஸை பார்த்துட்டு நாங்கள் படிக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம வரலாறில் முதல் ரிவிஷன் கிளாஸ், சரிங்களா? வரலாறுன்னு சொல்லும் பொழுது நமக்கு சிலபஸில் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தற்கால இந்தியா வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ நம்மளும் அது மாதிரி தான் படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட தலைப்புகள் பார்த்திங்கன்னா கற்காலம், சரிங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் கற்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். கற்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இதில் பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம்னு சொல்லி நம்ம 3ஆக பிரிக்கலாம். அதை பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, சரிங்களா? என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். சரி, அந்த பிசி எக்ஸாமில் உங்களுக்கு 10 கொஸ்டின் வரலாறுலேருந்து கேட்குறாங்களே, அந்த 10க்கு 10 எப்படி எடுக்கிறது, அப்படி தான் உங்களுடைய வகுப்புகள் எல்லாம் இருக்க போது. நம்ம எக்ஸ்ட்ரா எதையுமே நம்ம பேச போகிறது கிடையாது. அப்போ கற்காலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லும்பொழுது இதுதான் நம்ம இந்திய வரலாற்றுடைய தொடக்கமே, சரிங்களா? அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா வேதகாலம். வேதகாலம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வட இந்தியாவில் வேதகாலம் அப்படின்னும், நம்ம தமிழகத்தில் சங்ககாலம் அப்படி இல்லைனா பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம இந்த காலத்தை சொல்கிறோம், சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த 3 டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 3 தலைப்புகளும் நம்ம 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய வரலாறு பகுதியிலிருந்து தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கடந்த கால நிகழ்வுகளை ஒரு ஒழுங்கான கால வரிசைப்படுத்துறது தான் நம்ம வரலாறுன்னு சொல்கிறோம், சரிங்களா? இந்த வரலாற்றை ஆய்வு செய்கிறதுல கிரேக்கர்கள் அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க, சரிங்களா? கிரேக்க வரலாற்றாளரான ஹெரடோட்டஸ் அப்படின்றவர் தான் அந்த வரலாறுன்ற சாப்டர் தோன்றதுக்கே காரணமாக இருக்கிறார், சரிங்களா? அவரை தான் நம்ம வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். பிசி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் இது 9th புக்கில் இருக்குது. இது உங்களுக்கு வரலாற்றின் தந்தை என அறியப்படுபவர் யார்? ஹெரடோட்டஸ் அப்படின்றவர் தான், சரிங்களா? அப்போ நம்ம யாருடைய வரலாறை பார்க்குறோம்? மனிதர்களுடைய வரலாறை பார்க்குறோம். அப்போ மனிதன் தோன்றியதுலேருந்தே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? வரலாறை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் புரிதலின் அடிப்படையில் படிக்கிறதுக்காக. அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கற்காலம் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம பார்க்குறோம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம், வேதகாலம் அப்படின்ற ஒரு தலைப்பு, சரிங்களா? சங்ககாலம் அப்படின்றது. இந்த 3 தலைப்பு தானே நம்ம பார்க்க போகிறோம். இதில் கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எழுத படிக்க தெரியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம். அப்போ அந்த காலத்தை பற்றின எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அப்போ எதை பற்றி நம்ம இந்த காலத்தை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த காலத்தை 3ஆக பிரிக்கிறோம். பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மனிதன் கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய காலம் கற்காலம்னு சொல்கிறோம். அப்போ மனிதன் எங்கே வாழ்கிறான்னா குகைகள்லையும் மர பொந்துகள்லையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அவன் வேட்டையாடி உணவை உட்கொண்டு கொண்டிருக்கிறான். அவன் விவசாயத்தை பற்றி அறியலை, ஒரு முறையான வாழ்க்கை இல்லை, வீடு கட்டி வாழலை, கும்பலாக குழுவாக சேர்ந்து வாழவில்லை, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிதலின் அடிப்படையில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ மனிதன் எப்படி தான் ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறான்? ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அப்போ மனித இனம் அப்படின்றது முதல்ல எப்படி தோன்றியது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது, சிம்பன்சி அப்படின்ற ஒரு குரங்கு இனம் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷ இனத்துக்கு கூட 98% மரபணுவில் ஒத்து இருக்குது. அதை வச்சு என்ன சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள், அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித இனம் அப்படின்றது குரங்கிலிருந்து தான் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? குரங்கிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல இந்த ஆரிஜின் ஆரம்பிக்குதுன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஆரம்பிக்குது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் மனித இனம் அப்படின்றது தோன்றிய பின் அவனுடைய உணவு தேவைக்கோ அல்லது அவனுடைய இடப்பெயர்ச்சியாலேயோ, சரிங்களா, உணவு தேவைக்காக அவன் என்ன பண்ணுறான்? இடம்பெயர்ந்து செல்கிறான். அப்போ பல இடங்களுக்கு போகிறான், சரிங்களா? பல நாடுகளுக்கு போகிறான். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் காலநிலை அப்படின்றது மாறும் இல்லையா, தட்பவெப்பம் அப்படின்றது மாறும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காரணிகள் அப்படின்றது மாறப்போகுது. அதனால் அவனுடைய உடலில் நிறத்துலலாம் மாற்றங்கள் ஏற்படுது. இதை வச்சு வரலாற்று ஆய்வாளர்கள் பிரிக்கிறாங்க, ஓகேவா? அப்போ பீஜிங் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது பொறுத்துகையில் உங்களுக்கு கேட்பாங்க, டைரெக்டாக இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. சீனாவில் காணப்பட்ட மனிதர்கள் பீஜிங் மனிதர்கள்னு சொல்கிறோம். ஆப்பிரிக்காவில் இருந்த மனிதர்களை ஹோமோசெபியன்ஸ்னு சொல்கிறோம். லண்டனில் இருந்த மனிதர்களை ஹைடல்பார்க் மனிதர்கள்னு சொல்கிறோம், சரிங்களா? யுரேசியாவில் இருந்தவங்கள நியாண்டர்தால்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்புறம் பிரான்ஸில் லாகாஸ் பகுதியில் இருந்தவங்கள குரோமேக்ரான்ஸ்னு சொல்கிறோம். பொறுத்துகையில் உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 6வது புத்தகத்தில் இருக்குது. இதை தவிர்த்து என்ன சார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெருப்பை கண்டுபிடிச்சிருப்பான் மனுஷன். கற்காலத்தில் தான் நெருப்பை கண்டுபிடிக்கிறான், சரிங்களா? சிக்கி முக்கி கற்கள் கல்லையும் உரசி என்ன பண்ணுறான்? நெருப்பை கண்டுபிடிக்கிறான்.
அப்போ நெருப்பை கண்டுபிடிச்ச மனுஷன் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, ஜாவா மனிதர்கள் கூட அவங்கள சொல்லுவாங்க. ஹோமோ எரக்டக்ஸ் அப்படின்றவங்க தான் நெருப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெருப்புடைய பயன்பாட்டை இருந்த மனிதர்கள் யார்? ஹோமோ எரக்டக்ஸ். அப்போ இறந்தவர்களை புதைக்கும் வழக்கத்தை கொண்டவர்கள் யாருன்னா நியாண்டர்தால் மனிதர்கள். சரிங்களா, அப்போ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதனம் எங்கே தோன்றுது? கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் தோன்றுது. சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன, இந்த கற்காலம்னு சொல்லும்பொழுது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? வேட்டையாடி தான் உணவை வந்து உட்கொள்கிறாங்க. சரிங்களா, அப்போ மனிதன் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு எதுனா நாய். சரிங்களா, எந்த காலத்தில் பழக்கப்படுத்துகிறான் நம்ம பார்க்குறோம்? பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், சரிங்களா, புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த கற்காலத்தில் வந்து மனிதன் வந்து விலங்குகளை பழக்கப்படுத்துகிறான், வேளாண்மை முறையெல்லாம் செய்கிறான்னா புதிய கற்காலத்தில் தான் செய்கிறான். சரிங்களா, அப்போ மனிதன் குகைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறான், நாடோடியான வாழ்க்கையை வாழ்கிறான், வேட்டையாடுறான், கற்களை வந்து ஆயுதங்களாக பயன்படுத்துகிறான், நெருப்பை வந்து கண்டுபிடிக்கிறான், சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கற்கருவிகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா, அப்போ பழங்கற்கால கருவியை எங்கே கண்டுபிடிச்சாங்க? இந்தியாவிலேயே முதல் முறையாக பழங்கற்கால கருவி அப்படின்றது 1863 சரிங்களா சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில், சரிங்களா, சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் சார் ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு. சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம் கொஸ்டின் யார் கண்டுபிடிச்சாங்க? ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் கண்டுபிடிச்சாரு. எந்த வருஷம்? 1863 கண்டுபிடிச்சாரு. பழங்கற்கால கருவியை கண்டுபிடிச்சாரு. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. அடுத்ததாக இடைப்பழங்கற்கால கருவிகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற தேரி காடுகளில் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, புதிய கற்கால கருவிகள் எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, இது மூணுமே உங்களுக்கு கொஸ்டின். அடுத்ததான் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தில் தான் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளை பழக்கப்படுத்துகிறான், மண்பாண்டம் செய்ய கற்றுக்கிறான், வேளாண்மை செய்ய கற்றுக்கிறான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக மெஹர்கர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. எங்கே இருக்குதுன்னா இந்த பக்கம் பஞ்சாப்பு, சரிங்களா, அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெஹர்கர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே முன்னோடி. சரிங்களா, புதிய கற்காலத்தை சார்ந்தது. சரிங்களா, அப்போ ஒரு காலகட்டமும் அப்படியே மனிதன் வந்து ட்ராவல் ஆகிட்டே வரான். பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம், அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது. இதுதான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான் நம்ம இந்திய பண்பாட்டோடைய அடித்தளமே. சரிங்களா, அப்போ இது வந்து ஒரு நாகரிகம்னு சொல்கிறோம். நாகரிகம் அப்படின்னா என்னென்னா முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு மனிதன் போயிடுறான். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை கிடையாது. குகைகளில் வாழ்ந்துட்டு இருக்கான், நாடோடியாக திரிஞ்சிட்டு இருக்கிறான், வேட்டையாடி உண்றான் உணவை. சரியா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது தான். அப்போ நாகரிகம் அப்படின்னு சொல்லும்பொழுது உலகத்தில் தொன்மையான நாகரிகங்கள் மொத்தம் 4 நாகரிகங்கள் இருக்குது. சரிங்களா, அப்போ முதல் தொன்மையான நாகரிகம், உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். மெசபடோமிய நாகரிகம், சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம்னு சொல்கிறோம். சரிங்களா, அந்த 4 நாகரிகங்கள் தான் உலகத்திலேயே ரொம்ப பழமையான நாகரிகங்கள். சரிங்களா, இதில் மிக பழமையான நாகரிகம் எதுன்னு நம்ம சொன்னோம்? இந்த சுமேரியர் நாகரிகம், அப்படி இல்லைன்னா மெசபடோமிய நாகரிகம் அப்படின்றது தான். சரிங்களா, இந்த 4 நாகரிகங்களில் ஒரு மிகப்பெரிய நாகரிகமாகவும் மிகப்பெரிய நகர நாகரிகமாக இருந்தது எது? சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது சாதாரணமான நாகரிகம் இல்லை, ஒரு நகர நாகரிகம். சரிங்களா, அப்போ இந்த 4 நாகரிகங்களுடைய அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். மெசபடோமிய நாகரிகம்னு சொல்லும்போது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு 3500 சரிங்களா, 3500 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். சரிங்களா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு 3300 சரிங்களா 1900 வரைக்கும். சரிங்களா, மெசபடோமிய நாகரிகம் அப்படின்றது 3500 2000 வரைக்கும். சரிங்களா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது 3300 1900 வரைக்கும். சரிங்களா, எகிப்திய நாகரிகம் அப்படின்றது 3100 1100 வரைக்கும். சரிங்களா, சீன நாகரிகம்ன்றது 1700 1122 வரைக்கும். இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பொறுத்துக்கையில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். சரிங்களா, அப்போ இந்த 4 நாகரிகங்கள் இந்த வரலாறுக்கு என்னென்ன விஷயங்களை தந்துட்டு போயிருக்கு, பண்பாட்டு கூறுகளை தந்துட்டு போயிருக்குன்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன? கற்காலத்தை பற்றி பார்த்தோம். கற்காலம் அப்படின்னு சொல்லும்போது எழுத படிக்க தெரியாத காலம், எழுத்து முறையை அறியாத காலம் தான் கற்காலம். அப்போ இந்த காலத்தை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்? அவன் பயன்படுத்தின கற்கருவிகளை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த மனிதர்கள்லாம் குகைகளில் வாழ்கிறாங்க, குகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்களை தீட்டி வைக்கிறாங்க, அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. சரிங்களா, அப்போ ஓவியங்கள் தீட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்களே சார், அது தமிழ்நாட்டில் இருக்கானா? இருக்குது. இது கொஸ்டின் ஏரியா உங்களுக்கு. விழுப்புரத்தில் கீழவடையில் இருக்குது. சரிங்களா, கோயம்புத்தூர் மாவட்டம் குமுபடை மாவடைப்பு அந்த இடத்துல இருக்குது. நீலகிரியில் பொறிவரை கரிக்கையூரில் இருக்குது. உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் அங்கே இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குகைகளில் மனிதர்கள், கற்கால மனிதர்கள் வரைந்து வைத்த அந்த ஓவியங்கள்லாம் இருக்குது.
சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா நாகரிகம் பார்க்குறோம். நாகரிகம்னா என்னென்னா ஒரு முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. சரியா? 4 பழமையான நாகரிகங்கள் இருக்குது. மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம்னு சொல்லி இந்த வரிசை அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது மெசபடோமிய நாகரிகம். இவங்க என்னென்னலாம் தந்துட்டு போயிருக்காங்கன்னா, இவங்க வட்டத்தை வந்து 360 பாகமாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது 360 டிகிரியாக பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? வருஷத்துக்கு 360 நாள் அப்படின்ற கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, கீனிஃபார்ம் எழுத்து முறை அப்படின்றது இவங்களுடைய எழுத்து முறை தான். சரிங்களா? இதெல்லாம் இவங்க வந்து தந்துட்டு போயிருக்காங்க. உலகில் மிக பழமையான நாகரிகம் முடிஞ்சிருச்சா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம். இதை பொறுமையாக நம்ம பார்க்கலாம். இது கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? ஏன்னா இருக்கிற அந்த 4 நாகரிகங்களே ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் எதுனா அது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான். சிந்து சமவெளி நாகரிகம்னாலும் ஹெரப்பா நாகரிகம்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இந்த நாகரிகத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எதுனா இந்த ஹெரப்பா. சரிங்களா? 6 பெரிய சிட்டி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட சிட்டி எதுனா ஹெரப்பா. அதனால் இதை நம்ம ஹெரப்பா நாகரிகம்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம இதை பார்க்கலாம். அடுத்து எகிப்திய நாகரிகம். எகிப்திய நாகரிகம்னு சொல்லும்போது இவங்க இந்த நாகரிகங்கள் இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு எழுத்து முறையை வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சித்திர வடிவத்தில் எழுத்து முறையை வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே அப்போ எழுத்து முறை தெரிஞ்சு வச்சிருந்தாங்களா சார்னா எழுத்து முறை இருந்துச்சு. சரியா? ஒரு சித்திர வடிவ எழுத்து முறை இருந்துச்சு. அதோட பொருள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதோட பொருள் கண்டுபிடிச்சா அந்த கால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றது தெளிவான ஆதாரமாக அது இருக்கும். ஆனால் அதுக்கான பொருள் நமக்கு கிடைக்கல. சரிங்களா? விளங்கலை ஒன்றும், அதுக்கான பொருள் விளங்கலை. அடுத்தது பாருங்கள், சீன நாகரிகம் பாருங்கள். சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது இதை மஞ்சள் ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்கிறோம். இந்த 4 பழமையான நாகரிகங்களில் கடைசியாக இருக்கிற நாகரிகம் இந்த சீன நாகரிகம் தான். சரிங்களா? இவங்க என்னென்னலாம் தந்துட்டு போயிருக்காங்கன்னா பட்டுப்பாதை திறந்தது இவங்க தான், காகிதம் கண்டுபிடிச்சது இவங்க தான், எழுத்து முறையெல்லாம் மேம்படுத்துகிறாங்க. சரிங்களா? புகழ்பெற்ற சீன தத்துவ ஞானி தான் கன்ஃபியூசியஸ். அப்போ சீன பெருஞ்சுவர்னு சொல்லும்போது ஷிவாங்டி அப்படின்ற மன்னனால் கட்டப்பட்டது தான். சரிங்களா? இதெல்லாம் சீன நாகரிகம் தந்த பண்பாட்டு கூறுகள். அடுத்ததான் நம்ம ஹெரப்பா நாகரிகத்தை பார்க்கலாம். ஹெரப்பா நாகரிகம்னு சொல்லும்பொழுது நல்ல திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகர நாகரிகம். கழிவுநீர் கால்வாய்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களால் பயன்படுத்தி மக்கள் வந்து வீடுகள் கட்டியிருக்காங்க. எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்குது. மாடி வீடு இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ ஹெரப்பா மொகஞ்சதாரோன்னு சொல்லி 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த ஹெரப்பா நாகரிகம் ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இருக்குதுன்றதை விவரிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சார் சார்லஸ் மேஷன் அப்படின்றவர். சரிங்களா? சார்லஸ் மேஷன் அப்படின்றவர் தான் இந்த ஹெரப்பா நாகரிகத்தோட இடிபாடுகளை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். சரிங்களா? யார் சொல்லியிருக்கிறாரு? சார்லஸ் மேஷன் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொல்லியல் துறையோடைய இயக்குனராக ஜான் மார்ஷல் அப்படின்றவர் பதவி ஏற்கிறார். சரிங்களா? அவர் தான் இங்கே போயிட்டு அகழ்வாராய்ச்சி செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அவர் செஞ்ச ஏற்பாட்டின் அடிப்படையில் உங்களுக்கு 1921 இந்த காலகட்டத்தில் தாயாராம் சாஹினி அப்படின்ற ஒரு ஹெரப்பா அப்படின்ற சிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட சிட்டி ஹெரப்பா. அதனால் இதுக்கு ஹெரப்பா நாகரிகம்னு சொல்கிறோம். இது ஏன் சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோன்னா, இது வந்து அந்த சிந்து நதி அதனுடைய கிளை நதிகள்லாம் இருக்குது இல்லையா, பியாஸு, சட்லச்சு, சரிங்களா, இந்த மாதிரி அதனுடைய கிளை நதிகள், அதோடைய துணை ஆறுகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, கிளை நதிகள், அந்த சுற்றி இருக்கிற நாகரிகம் அப்படின்றதுனால சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நாகரிகங்கள் எல்லாமே, இந்த 4 நாகரிகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் இருக்கும். ஏன் சார் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய வாழ்வியலுக்காக தண்ணி குடிக்கிறதுக்கு, விவசாயம் செய்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு இனக்குழுவாக்க இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஆற்றங்கரை ஓரங்களில் தான் வாழ்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் ஆற்றங்கரைகளை நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுவும் உங்களுக்கு கொஸ்டின் தான். சரி, ஓகே. அப்போ அந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஹெரப்பா நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹெரப்பா அப்படின்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் அப்படின்றது பேர். மொகஞ்சதாரோ அப்படின்ற சிந்தி மொழி சொல்லுக்கு இறந்தவர்களின் மேடுன்றது பொருள். என்ன சார் அது இறந்தவர்களின் மேடுனா, தோண்ட பிண குவியல்களாக வருது, தோண்ட பிண குவியல்களாக வருது. ஆனால் எந்த ஒரு பிணத்திலுடைய எலும்புகள்லையும் வெட்டு காயங்கள்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? அதனால் இவங்க அழிந்ததை பற்றினா ஒரு தெளிவான சான்றே நமக்கு இன்னும் கிடைக்கல. சரிங்களா? சரி, அதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்னென்ன பண்பாடு கூறுகளெல்லாம் நமக்கு தந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள் ரொம்ப முக்கியம். வடக்கில் ஹார்டுகை, கிழக்கில் ஆலம்கீர்பூர், தெற்கில் டைமதாபாத், தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்து சுட்காஜென் அப்படின்னு சொல்லி இதனுடைய எல்லைகள் அப்படின்றது விரிவடைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ 13 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு இவங்க வந்து விரிவடைஞ்சிருக்காங்க. 6 பெரிய நகரங்கள் இருக்குது, 13 சரிங்களா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது, 13 லட்சம் சதுர கிலோமீட்டரில் பரவி காணப்படுது இது. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம், ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிந்து நாகரிகத்துடைய பகுதிகள். அப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த தானிய களஞ்சியம் பார்த்துருப்போம், லோத்தல்ன்ற கப்பல் கட்டும் தளம் பார்த்துருப்போம். இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது தற்பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தொலோவிரா, லோத்தல், சுட்காஜன் இதெல்லாம் குஜராத்தில் இருக்குது. சரிங்களா? காலிபங்கன், பானாவாலி இதெல்லாம் ராஜஸ்தானில் இருக்குது. மொஹஞ்சதாரோ அப்படின்றது சிந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஹெரப்பான்றது பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா?
அடுத்து பாருங்கள் மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லும்போது இறந்தவர்களுடைய மேடுன்னு சொல்கிறோம். இங்கே தான் குளியல் குளம் காணப்படுது. இங்கே தான் பூசாரி அரசன் சிலை காணப்படுது. சரிங்களா, தாரோ அப்படின்ற தலைவனுடைய சிலை காணப்படுது. சரிங்களா, அதே மாதிரி உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் முறை, சரிங்களா, அச்சு வார்த்தல் முறைப்படி சிலைகளை செய்கிறோம். சரிங்களா, அந்த மாதிரி செஞ்ச ஒரு நடன மங்கையுடைய சிலை, சரிங்களா, நடனமாடும் பெண்ணின் சிலை இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து லாஸ்ட் வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, லாஸ்ட் வெக்ஸ் முறையுடைய தொழில்நுட்பத்தை வந்து சிந்துவெளி மக்கள் அறிந்திருக்கிறார்கள். சரிங்களா, உலோகத்தை ஊற்றி சிலை வார்க்கும் முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஹெரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதுனால சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹெரப்பா நாகரிகம்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அடுத்ததாக இந்த ஹெரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க. இரட்டை பயிரிடல் முறையை வந்து பயிரிட்டிருக்காங்க. கோதுமை, பார்லி, திணை வகைகள்லாம் பயிர் செஞ்சுருக்காங்க. இவங்க மாடுகளை வந்து செபுன்னு அழைச்சிருக்காங்க. இவங்க குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை, மாட்டை பற்றி தான் இவங்க தெரிஞ்சிருக்காங்க. அப்போ காளை மாடுகளுடைய உருவம்ன்றது இவங்களுடைய முத்திரைகள்லாம் புதிந்து காணப்படுது. சரிங்களா, இவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு, சரிங்களா, போக்குவரத்துக்கே இந்த காளைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து ஆபரணங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. செம்புல ஆபரணங்கள் செஞ்சுருக்காங்க, தங்கத்தில் ஆபரணங்கள் செஞ்சுருக்காங்க, கார்னீலியன் அப்படின்ற சிவப்பு மணிக்கற்களை வந்து பயன்படுத்தி ஆபரணங்கள் செஞ்சுருக்காங்க. இப்படி செய்யப்பட்ட அந்த ஆபரணங்கள் எல்லாம் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அப்போ மெசபடோமியாவுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இடையில வாணிப தொடர்புன்றது இருக்குது. சரிங்களா, அப்போ மெசபடோமியாவில் கியூனிஃபார்ம் எழுத்து முறையில் மெலுக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்மளுடைய சிந்து பகுதியை குறிப்பதாக இருக்குது. சரிங்களா, அப்போ சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லும்போது இது ஒரு உலோக காலகட்டத்தை சார்ந்தது. அப்போ இவங்க வந்து செம்பை பற்றி அறிஞ்சிருக்காங்க, தங்கத்தை பற்றி அறிஞ்சிருக்காங்க, ஆனால் இரும்பை பற்றி உங்களுக்கு அறிவு கிடையாது. அப்போ வரலாறுடைய முதல் கட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உலோகத்தின் அடிப்படையில் செம்பு தான். இரண்டாம் கட்டம்ன்றது இரும்பு. சரிங்களா, இரும்புன்றது யாருடைய வருகையால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னோம்னா ஆரியர்களுடைய வருகை. யார் சார் ஆரியர்கள் அப்படின்னு சொன்னோம்னா மத்திய ஆசியா பகுதியில் இருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு வருகை தந்தவங்க தான் ஆரியர்கள். சரிங்களா, ஆரியர்கள் அவங்க எங்கே குடியேறாங்கன்னா பஞ்சாப் பகுதியில் குடியேறாங்க. அப்போ சிந்து நதி பாயக்கூடிய 7 நதிகள் பாயக்கூடிய நிலம்னு சொல்லி பஞ்சாப் வந்து இவங்க அழைச்சாங்க. சிந்துவெளி மக்கள் வந்து எதை வழிபட்டாங்க அப்படின்னா தாய் தெய்வ வழிபாட்டு முறை அப்படின்னு இருந்துச்சு. இயற்கையை வழிபட்டிருக்காங்க, அரச மரத்தை வந்து வழிபட்டிருக்காங்க. சரிங்களா, பசுபதி அப்படின்ற சிவன் சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சிந்துவெளி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இரும்பை பற்றி அறிஞ்சிருக்கவில்லை, குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. இது ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகமாக இருந்திருக்குது. வடிகால் அமைப்புகள் இருந்திருக்கு, தானிய களஞ்சியம் இருக்குது. சரிங்களா, ஹரியானா ராக்கி கரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தானிய களஞ்சியம் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா, அப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகமாக முதல் கட்ட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, முதல் கட்ட நகர நாகரிகம் வரலாறுடைய முதல் கட்டம் அப்படின்னு சொன்னோம்னா சிந்துவெளியை சொல்கிறோம். இரண்டாம் கட்டம், வரலாற்றின் இரண்டாம் கட்டம்னு சொல்லும்போது கங்கை சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய வருகையால் இது உருவாக்கப்படுதுன்னா ஆரியர்களுடைய வருகையால் உருவாக்கப்படுது. நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே இந்த கங்கை சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம் இல்லையா, கங்கை நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நதிக்கரை நாகரிகம் உருவான காலகட்டத்திலேயே நம்ம தமிழகத்தில் வந்து வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படின்றது உருவாகுது. வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படின்றது உருவாகுது. இது ரெண்டும் ஒரே காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்குது. சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேதகாலம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தது உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம பார்த்தோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த மக்கள் எல்லாமே பூர்வ குடிகள். சரிங்களா, அந்த நிலத்தையே வந்து பூர்வீகமாக கொண்டவர்கள். அவங்களுடைய அழிவுன்றது 1900 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1900க்கு அப்புறம் அவங்களுடைய வீழ்ச்சின்றது ஆரம்பமாயிடுது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது அழிந்து போகுது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம். இவங்களுடைய அழிவுக்கு காரணம் வந்து மத்திய ஆசியாவிலிருந்து வந்த நாடோடிகளாக வந்த ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நாடோடிகளாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பேட்சாக இந்தியாவுக்குள்ளார வந்த ஆரியர்களுடைய வருகைன்றது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த மக்களுடைய அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ அந்த சிந்துவெளி மக்கள் எல்லாமே பூர்வ குடிகள். சரிங்களா, அப்போ ஆரியர்கள்னு சொல்லும்போது மத்திய ஆசியா பகுதியிலேருந்து ஒரு நாடோடியாக இந்தியாவுக்குள்ளார வந்தவங்க தான். அவங்களுடைய வருகைன்றது தான் இங்கே சிந்துவெளி மக்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு ஒரு கூற்றும் இருக்குது. இல்லை இயற்கை சீற்றங்களாக அவங்க வந்து அழிஞ்சிருக்கலாம், இல்லை சிந்து நதியில் வந்து மாபெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவங்க அழிஞ்சிருக்கலாம், இல்லை அந்நியர்களுடைய படையெடுப்பாக இருக்கலாம்னு சொல்லி பல கூற்றுகள் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இந்த வேதகாலம் பார்க்கலாம். வேதகாலம்ன்றது யாருடைய வருகையால் தொடங்கியதுன்னா ஆரியர்களுடைய வருகையால் தொடங்கியது. இந்த வேத காலத்தில் தான் இரும்புன்றது அறிமுகப்படுத்தப்படுது. சரிங்களா, அப்போ வேத காலம்னு சொல்லும்போது இதோடைய காலம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1500 600 வரைக்கும். சரிங்களா, இந்த வேத காலத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். முன்வேத காலம், பின்வேத காலம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். முன்வேத காலத்தில் வர்ணாசிரம தர்மங்கள் அந்த அளவுக்கு பின்பற்றப்படவில்லை. பெண்கள் வந்து மதிக்கப்பட்டார்கள். சரிங்களா, பெண்களுடைய கருத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பெண்கள் வந்து படித்தாங்க. சரிங்களா, பின்வேத காலத்தில் பெண்களுடைய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் தரப்படவில்லை. அவங்க வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கப்படவில்லை. அதேமாதிரி வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக பின்பற்றப்பட்டது. ஜாதிய கட்டமைப்புகள்லாம் ரொம்ப பின்வேத காலத்தில் ரொம்ப கடுமையாக இருந்தது. சரிங்களா, அப்போ இந்த பாகுபாடுன்றதெல்லாம் பின்வேத காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் முன்வேத காலத்தில் இல்லை. இதை நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சு வச்சுக்கங்க.
அடுத்ததான் உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது இந்த சத்தியமேவ ஜெயதே, அதாவது வாய்மையை வெல்லும் அப்படின்னு நம்ம அரசாங்க சின்னங்கள்லாம் பார்த்துருப்போம். அது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபநிடதத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான். அப்போ 4 வேதங்கள் சொல்கிறாங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வனன்னு சொல்லி 4 வேதங்களை கங்கை நதிக்கரையில் தொகுக்கிறாங்க. சரிங்களா, கங்கை சமவெளியில் 4 வேதங்கள் வந்து தொகுக்கப்படுது. எங்கே தொகுக்கப்படுது? கங்கை சமவெளியில் தொகுக்கப்படுது. இதில் ரிக்வேதம்ன்றது முன்வேத காலத்தில் எழுதப்பட்டது. மிக பழமையான வேதம், 4 வேதங்களில் மிக பழமையான வேதம் எதுனா ரிக்வேதம் அப்படின்னு தான். சரிங்களா, அந்த ரிக்வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அறிந்த உலோகமாக தங்கம், இரும்பு, தாமிரம்லாம் இருக்குது. தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹிரண்யானும், இரும்பை வந்து சியாமானும், தாமிரத்தை வந்து அயாசுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வேதகால மக்கள், அதாவது ஆரியர்களுடைய வருகைக்கு அப்புறமா இந்தியாவில் உங்களுக்கு இரும்புன்றது அறிமுகப்படுத்தப்படுது. சரிங்களா, வேதகால மக்கள் வந்து இரும்பை பற்றி அறிஞ்சிருக்காங்க. ஆனால் சிந்துவெளி மக்களுக்கு இரும்பை பற்றின அறிவு இல்லை, குதிரையை பற்றின அறிவு இல்லை. சரிங்களா, இதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக இந்த வேதகால அரசியல்ன்றது ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி அரசியல்னு சொல்லிலாம் நம்ம பெருசாக பார்க்கல. சரிங்களா, அப்போ அரசாங்க அமைப்புகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கான சான்றுகள் இல்லை. இந்த வேத காலத்தில் ஆரியர்களுடைய வருகைக்கு அப்புறம் ஆரியர்கள் மத்திய ஆசியா பகுதியிலிருந்து நாடோடிகளாக மாடு மேய்க்கிற கூட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளார வந்தவங்க தான். சரிங்களா, அவங்க வந்ததுக்கப்புறம் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகளெல்லாம் அழிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ கங்கை சமவெளியில் குடியேறுறாங்க. இரும்பை வந்து அவங்க அறிமுகப்படுத்தினா இரும்பு இருக்கிறதுனால கலப்பைகளெல்லாம் வச்சு நிலங்களை உழுவுறாங்க. விவசாயம்ன்றது செழிக்குது. சரிங்களா, அப்போ மக்கள் எல்லாம் குழுக்களாக நிலையாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாடோடி வாழ்க்கையாக தானே இருக்கிறான். அவன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு நாடோடியாக சுற்றிட்டு இருந்தோம், நிலையாக வாழ ஆரம்பிக்கிறான். கங்கை சமவெளியில் குடியேறுறாங்க. சரிங்களா, அப்போ இவங்களுடைய அரசியல் அப்படின்றது ஏற்படுத்தப்படுது. சரிங்களா, அப்போ பார்க்குறோம் 16 மகா ஜனபதங்கள், அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் இவங்களுடைய காலகட்டத்தில் தான். சரிங்களா, வேத காலத்தில் தான் அப்போ பார்க்குறோம். சரிங்களா, அப்போ அரசியல்ன்றது ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டு இருக்குது. ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டு இருக்குது. சரிங்களா, அப்போ குலம், ஒரு குலத்துக்கும் தலைவன் இருக்கிறான், அவனை குலபதின்னு சொல்கிறாங்க. கிராமத்துடைய தலைவனாக கிராமாணி அப்படின்றவன் இருக்கிறான். கிராமங்கள் எல்லாமே சேர்ந்து விஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய தலைவனாக விஸ்வபதி அப்படின்றவன் இருக்கிறான். சரிங்களா, இந்த விஸ் எல்லாமே சேர்ந்து ஜனாவை வந்து ஏற்படுத்துது. ஜனாவுடைய தலைவனாக ராஜன் இருக்கிறான். இந்த ஜனாக்கள் எல்லாமே சேர்ந்து தான் ராஷ்டிரங்களை ஏற்படுத்துது. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சமுதாய கட்டமைப்புன்றது இப்படி தான் இருக்குது. சரிங்களா, அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய தேசிய குறிக்கோள் அப்படின்றது தான் வாய்மையை வெல்லும் அப்படின்றது. நம்ம நாட்டுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேசிய சின்னத்தில் இருக்கும். அது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறாங்க? முண்டக உபநிடதத்திலேருந்து எடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் கொஸ்டின் நமக்கு. அப்போ இந்த ஆரியர்கள் ஃபஸ்ட்டு குடியமர்ந்த பகுதி பஞ்சாப் பகுதி. இந்த பஞ்சாப் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா 7 நிலங்கள் பாயும் நிலப்பகுதின்னு சொல்கிறாங்க. அதாவது சப்த சிந்து அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆரியர்கள் பஞ்சாப்பை. சரிங்களா, அப்போ அவங்க குடியேறியதால் இந்த பகுதியை வந்து ஆரிய வர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ வேத காலத்தில் வரி விதிப்பு முறை அப்படின்றது இருக்குது. சரிங்களா, நிலவரி அப்படின்றது வசூலிக்கப்படுது. அது எந்த விகிதத்தில் வசூலிக்கப்படுதுன்னா 1/6 அப்படின்ற விகிதத்தில் வசூலிக்கப்படுது. சரிங்களா, முன்வேத காலத்தில் விருப்பப்பட்டு வரி கொடுத்தாங்க, பின்வேத காலத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. சரிங்களா, நீ வரி செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. சரிங்களா, அப்போ குழந்தை திருமணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முன்வேத காலத்தில் இல்லை, பின்வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் இருக்குது. சரிங்களா, அப்போ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேத காலம்னு சொன்னோம்னா நமக்கு கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான்ப்பா உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேத காலத்தை பண்பாட்டை என்னென்னு சொல்லுவோம்னா பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்ட பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நம்ம பார்த்தோம் சிந்துவெளி மக்கள் அப்படின்றவங்க கருப்பு சிவப்பு கலந்த மண்பாண்டங்களை வந்து பயன்படுத்துனாங்க. அதாவது பானையில் வந்து கருப்பு நிறத்தில் வந்து வண்ணம் தீட்டி அதில் சிவப்பு நிறத்தில் ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்போ பானையில் வந்து கருப்பு சிவப்பு அப்படின்ற 2 நிறங்களை வந்து பயன்படுத்தினாங்க. சரிங்களா, இங்கே ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் 2ஐயும் பயன்படுத்துவாங்க. இதுதான் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, வேத காலம்னு சொல்லி வட இந்தியாவில் இந்த காலகட்டத்துக்கு சேம். சரிங்களா, தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கற்காலம்னு நம்ம சொல்கிறோம், அதாவது சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ முதுமக்கள் தாழிகள் வந்து ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கிறாங்க. நடுக்கல் நடு முறைன்றது நம்ம தமிழகத்தில் இருக்குது. இதெல்லாம் கொஸ்டின்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்படியே பாருங்கள். சரிங்களா, சங்க காலம்னு சொல்லும்போது சேர சோழ பாண்டியர்கள்னு மூவேந்தர்கள் இருப்பாங்க. சரிங்களா, அப்போ அவங்கள பற்றி நம்ம பார்க்கணும், அவங்க தலைநகரத்தை பற்றி பார்க்கணும். அப்போ முதுமக்கள் தாழிகள் இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த காலத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது எங்கே இருக்குது? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வாணிப தொடர்பு இருந்திருக்கிறத பற்றி சொல்லுது. அப்போ சங்க காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா வாணிப தொடர்புன்றது இருந்திருக்கு. சரிங்களா, அப்போ தீபகற்ப இந்தியாவில் வந்து ரோம் நாட்டிற்கு எஃகுன்றதை ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. அதன் மீது வந்து அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற துறைமுகத்தில் வரி விதிச்சிருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரிபிளஸ் அப்படின்றவர் சொல்கிறாரு. இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்று வந்து வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்போ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா, அப்போ தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடச்சிருக்கு. தமிழ் பிராமிய எழுத்துக்கள்னால் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்து வடிவம் அப்படின்றது முதல்ல தமிழ் பிராமிய எழுத்து முறையில் தான் வந்து தோன்றுது.
முதல்ல தமிழ் எழுத்துன்றது எந்த வரி வடிவத்தில் எழுதப்பட்டது? தமிழ் பிராமிய எழுத்து வடிவத்தில் தான் எழுதப்படுது. சரிங்களா? அப்போ தமிழக மக்கள் வந்து நெல் விளைவித்ததற்கான சான்று வந்து பொருந்தலில் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ வீரர்கள் போரில் வந்து இறந்து போன வீரர்களுடைய நினைவாக நடுக்கல் அப்படின்றது நடப்பட்டிருக்கு. இதுக்கான சான்றுகள் புளியமான் கொம்பையில் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ வேதகால அரசியல்ன்றது ரத்த உறவை அடிப்படையாக கொண்டிருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ வேதகாலம்னு சொன்னால் உங்களுக்கு கொஸ்டின் இதுதான். சரி, அந்த காலகட்டம்ன்றது ரொம்ப முக்கியம். முண்டக உபநிடதம்ன்றது ரொம்ப முக்கியம். வேத காலத்தில் எந்த விதத்தில் வரி வசூலிக்கப்படுதுன்னா 1/6 அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆரியர்கள்ன்றவங்க கால்நடை மேய்ப்பவர்களாக இந்து குஷ் மலைப்பகுதியில் இருக்கிற அந்த கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளார வாராங்க. முன்வேத காலம் பின்வேத காலம்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். முன்வேத காலம் அப்படின்னும் போது மக்கள் வந்து பாகுபாடுகள்லாம் பெருசாக பின்பற்றப்படவில்லை. பின்வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம பாகுபாடுகள்ன்றது ரொம்ப அதிகமாக பின்பற்றப்பட்டது. சரிங்களா? அப்போ ஆரியர்கள் ஃபஸ்ட்டு குடியமர்ந்த பகுதின்றது பஞ்சாப். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தலைப்பு சங்ககாலம் அப்படின்றது தான். சரிங்களா? சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம் தான் சங்ககாலம். வட இந்தியாவில் வேதகால பண்பாடு நடந்துட்டு இருக்கும்போது நம்ம தென்னிந்தியாவில் நடந்தது தான் அந்த சங்ககாலம், அதாவது பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இரும்பு காலம்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அப்போ பண்டைய தமிழ் சமூக பண்பாடு அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வரலாற்று சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள் இருக்குது. சரிங்களா? சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்வதற்கும் இங்கே மூவேந்தர்களுடைய ஆட்சியை பற்றி அறிந்து கொள்வதற்கும் இலக்கிய சான்றுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இலக்கிய சான்றுகள் இருக்குது. அயல்நாட்டவருடைய குறிப்புகள் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் தொல்லியல் சான்றுகளுமே நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ தமிழ் அப்படின்றது முதல்ல பிராமிய வரி வடிவத்தில் தான் எழுதப்படுது. தமிழ் பிராமி அப்படின்ற வரி வடிவத்தில் தான் எழுதப்படுது. அப்போ தொல்காப்பியம், 18 கீழ்கணக்கு நூல்கள், சரிங்களா, 18 மேற்கணக்கு நூல்கள், 50 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்ககாலத்தை பற்றி சொல்கிறதாக இருக்குது. சரிங்களா? சங்ககாலத்தை பற்றி சொல்கிறதாக இருக்குது. சங்ககாலம்னு சொல்லும்பொழுது மூவேந்தர்கள் ஆட்சி செய்கிறாங்க. சேரர், சோழர், பாண்டியர்கள் இவங்க 3 பேரும் ஆட்சி செஞ்ச காலம் தான் அந்த சங்ககாலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சங்ககாலத்துடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300லேருந்து சரிங்களா கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறோம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம் எதுனா சங்ககாலம். இந்த சங்க காலத்தில் புலவர்கள் பலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழை வந்து வளர்த்துருப்பாங்க. நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க. அப்போ அந்த புலவர்களில் பெண் புலவர்களுமே இருந்திருப்பாங்க. 49 பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ பெண்கள் வந்து கல்வி கற்றுருக்காங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா சங்க காலத்தில் சரிங்களா இங்கே வர்ணாசிரம தர்மங்கள் எதுவுமே இல்லை. வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே வந்து வர்ணாசிரம தர்மங்கள் இருக்குது, ஜாதிய கட்டமைப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே தென்னிந்தியாவில் நம்ம தமிழகத்தில் ஜாதிய கட்டமைப்புகள் எதுவுமே கிடையாது. மக்கள் எந்தெந்த பகுதியில் வாழ்ந்தாங்களோ அந்தந்த நிலப்பகுதியை அடிப்படையாக கொண்டு மக்களை வந்து பிரிச்சிருக்கிறோம். 5 வகையாக பிரிச்சிருக்கிறோம் நம்ம தமிழகத்தை. சரிங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி நிலங்களை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறோம். அந்த நிலத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நான் வந்து தொழில் செய்வான். அப்போ காட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தேன் எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ கிழங்கு அகப்பாங்க. மலையில் இருக்கிறவங்க தேன் எடுப்பாங்க. குறிஞ்சி, முல்லை காட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மாடு மேய்ப்பாங்க. சரியா? அப்போ வயலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நெல் விதைப்பாங்க. அப்போ கடலோரத்தில் என்ன பண்ணுவாங்க? உப்பு விளைவிப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க இருக்கிற நிலத்தின் அடிப்படையில் தொழில் செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் பிரிச்சுருக்கிறாங்க. இப்படி பிரித்தவர் யார் அப்படின்னா தமிழர்கள் பிரித்து இப்படி இருந்திருக்காங்க. இதை பற்றின சான்று எங்கே இருக்குதுன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. சரிங்களா? தொல்காப்பியத்தில் இருக்குது. தமிழில் கிடைத்த மிக பழமையான தொன்மையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். இதை இயற்றியவர் தொல்காப்பியர். சரிங்களா? அப்போ தமிழர்களுடைய வாழ்வியல் அப்படின்றத பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க. திணை 5 திணையாக பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த புறத்திணை அகத்திணைன்னு கூட சொல்லலாம். அகத்திணைனா காதல் மற்றும் இல்வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடியதாகவும், புறத்திணைனா போர் மற்றும் வீரத்தை பற்றி சொல்லக்கூடியதாகவும் இருக்குது. சரிங்களா? சங்க காலம்ன்றது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஸ்தசாஸ்திரம் அப்படின்றது நம்ம சங்க காலத்தில் நம்ம தமிழகத்தை பற்றி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மகாவம்சம், தீபவம்சம்ன்ற இலங்கையில் இருக்கிற பாலிமொழி வரலாற்று நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்க காலத்தை பற்றி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொல்லியல் சான்றுகளாக ரோமானிய நாணயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அவங்க கூட நம்ம வாணிபம் செஞ்சுருக்கோம் இல்லையா? அந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கைமேட்டில் கிடச்சிருக்கு. பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற அரிக்கைமேட்டில் கிடச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுதுன்னா கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுது. அப்போ ரோமானியர்களுடைய நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னா மதுரையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டின் தான் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ நம்ம தமிழகத்தில் போர்க்களத்தில் இறந்து போன ஒரு வீரர்களுடைய நினைவாக நடப்படக்கூடியது தான் நடுக்கல். அப்போ நடுக்கல் நடும் வழக்கம் அப்படின்றது தமிழகத்தில் இருந்திருக்கு. வீரர்களை நினைவாக நடக்கூடியது தான் நடுக்கல். இப்போ புளியமான் கொம்பை நடுக்கல் அப்படின்றது வைகை ஆற்றங்கரையெல்லாம் நட்டுருக்காங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுமக்கள் தாழிகள். அப்போ இறக்காமல் இருக்கிறவங்க, வயசாகி இறப்பை வேண்டி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பானை செஞ்சு அதுக்குள்ளே உட்கார வச்சு அதில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுவாங்க. இதான் முதுமக்கள் தாழிகள். இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா?
இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். கீழடி எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. கீழடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழகத்துடைய சரிங்களா நாகரிகம் ரொம்ப பழமையான நாகரிகம்ன்றது தான் கீழடி நாகரிகம். வைகை ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த பக்கம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வட இந்தியாவில் வந்து கங்கை நாகரிகமும் நம்ம தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆற்று நாகரிகமும் ஒரே காலத்தை சார்ந்தது தான் கீழடி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போ கீழடி அப்படின்றது மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது, ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இந்த கீழடி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, சரி ஓகே. சங்ககாலம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்ற இந்த மூவேந்தருக்கு அடுத்தபடியாக சமுதாயத்தில் இருந்தவங்க தான் வேளிர்கள். வேளிர்கள் அப்படின்னு சொன்னோம்னா சிற்றரசர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழகத்தை இந்த மூவேந்தர்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அங்கங்கே குறுநில மன்னர்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதை பற்றின குறிப்புகளை நம்ம அசோகருடைய கல்வெட்டில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அடுத்ததாக நமக்கு கொஸ்டின் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லி சங்க காலத்தில் 3 அரசர்கள் ஆட்சி செய்தார்களே, அதில் முக்கியமானவர்கள் யார் அப்படின்றது தான். அவங்கள பற்றின குறிப்புகள் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்றது தான் நமக்கு கொஸ்டினாக இருக்க போகுது. சரிங்களா, அப்போ சேரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இமயம் வரைக்கும் சென்று கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்காக கோவில் கட்டிய சேரன் செங்குட்டுவனை பற்றி உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, அப்போ பத்தினி வழிபாட்டை வந்து தமிழகத்தில் அறிமுகம் செய்தது யார்? சேரன் செங்குட்டுவன் தான். சரிங்களா, கண்ணகிக்காக கோவில் எழுப்பியவன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். சரிங்களா, இவனுடைய தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள். சரிங்களா, அவர் தான் சிலப்பதிகாரத்தை ஏற்றியிருப்பார். சரிங்களா, அடுத்ததாக தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசல் யாருன்னா சேரல் இரும்பொறை அப்படின்றவர் தான். சரிங்களா, இதுதான் வந்து சேரர்களை பற்றி கேட்கணுன்னா உங்களுக்கு கேட்கலாம். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சேரர்களுடைய தலைநகர் இதெல்லாம் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். சரிங்களா, மூவேந்தர்களுடைய தலைநகரம், அவங்களுடைய துறைமுகங்கள், சரி இதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். சோழர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா கரிகால சோழன் அப்படின்னு சொல்கிறோம். திருமாவளவன் அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர். சரிங்களா, இவருடைய தந்தை பெயர் என்னன்னா இளஞ்செட்சென்னி. இளஞ்செட்சென்னியுடைய மகன் தான் கரிகால சோழன். காடை வெட்டி நாடாக்கியவன், கரை புரண்டு ஓடும் காவிரிக்கு கல்லணையை கட்டி காவிரியையே தடுத்தவன். சரிங்களா, வெண்ணி போரில் வென்றவன் கரிகால சோழன். சரிங்களா, இவனை பற்றி சொல்லக்கூடியது தான் கடியலூர் உத்திரக்கணனார் எழுதினா பட்டினப்பாலை அப்படின்ற நூல். சரிங்களா, பட்டினப்பாலை அப்படின்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா கரிகால சோழனுடைய ஆட்சியின் பொழுது சோழர்களுடைய வணிக மையமாக இருந்த பூம்புகாரை பற்றி சொல்லக்கூடியதாக இந்த பட்டினப்பாலை அப்படின்றது இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக பாண்டியர்கள். பாண்டியர்கள்னு சொல்லும்போது தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க தான் அந்த பாண்டியர்கள். அதில் தலை சிறந்தவன் யாருன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் தான். சரிங்களா, தலையாலங்கானத்து போரில் வென்றவன் பாண்டிய நெடுஞ்செழியன். பரதவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்கிறோம், கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்கிறோம். பாண்டிய நாடுன்றது முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்றதாக இருக்குது. சரிங்களா, அப்போ இவங்களுடைய தலைநகரம், இவங்களுடைய இளைஞனை எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா, அப்போ சேர சோழ பாண்டியர்களில் சங்க காலத்தில் முக்கியமான அரசர்களை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள். சேரர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை அப்படின்ற பட்டங்களை வந்து அவங்க சூட்டிக் கொள்கிறார்கள். சோழர்கள்னால் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் அப்படின்ற பட்டங்களை சூட்டிக் கொள்கிறார்கள். பாண்டியர்கள்னு சொல்லும்போது மாறன், வழுதி, செழியன், தென்னர் அப்படின்ற பட்டங்களை வந்து சூட்டிக் கொள்கிறார்கள். சரிங்களா, அடுத்ததாக அரசுரிமை சின்னங்கள். சரிங்களா, மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அணிந்து கொண்ட மாலை, துறைமுகம், நகரம், சின்னம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, அப்போ சேரர்கள்னு சொல்லும்போது பனம்பூ மாலையை சூட்டிக் கொள்பவர்கள். முசிறி, தொண்டி வந்து அவங்களுடைய துறைமுகமாகவும், வஞ்சி, கரூர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ இருக்கிற திருவஞ்சை களம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைனா கரூர் அப்படின்றது தான் அவங்களுடைய தலைநகராக இருந்திருக்கு. வில் அம்பு அப்படின்றது அவங்களுடைய சின்னமாக இருந்திருக்கு. சோழர்கள்னு சொல்லும்போது அத்திப்பூ மாலையை வந்து சூட்டியிருக்கிறாங்க. புகார், பூம்புகார் அப்படின்றது அவங்களுடைய துறைமுகமாகவும், உறையூர் அப்படின்றது சரிங்களா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற உறையூர் அப்படின்றது அவங்களுடைய தலைநகராகவும், புலி அப்படின்றது அவங்களுடைய சின்னமாகவும் இருக்குது. சரிங்களா, அவங்களுடைய சின்னத்தில் புலி அப்படின்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. பாண்டியர்கள்னு சொல்லும்போது வேப்பம்பூ மாலையை வந்து அணிஞ்சிருக்காங்க. கொற்கைன்றது அவங்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கு. தலைநகர்ன்றது மதுரை. 2 மீன்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய சின்னமாக இருந்திருக்கு. சரிங்களா, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. அடுத்ததாக குறுநில மன்னர்கள் நம்ம பார்க்குறோம். குறுநில மன்னர்கள்னு சொல்லும்போது கடையேழு வள்ளல்கள் இருந்திருக்காங்க. சரிங்களா, பாரி, காரி, ஓரி, போகனாய், அதியமான், நெல்லி அப்படின்னு சொல்லி குறுநில மன்னர்கள் இருந்திருக்காங்க. கிழார் அப்படின்றது கிராம தலைவனை வந்து கிழார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அரசர் வந்து கோ என்ற பட்டத்தோடு அழைக்கப்பட்டார். அப்போ நிலவரி அப்படின்றத இறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ என் பேராயம், ஐம்பெரும் குழு அப்படின்ற 2 குழுக்கள் இருந்திருக்கு. ஐம்பெரும் குழுன்றதுல 5 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. என் பேராயத்தில் 8 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. படை தளபதியை வந்து தானை தலைவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அப்போ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அடுத்தது கடற்கரையோர நகரங்களை வந்து பட்டினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். துறைமுக நகரங்களை வந்து புகார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 5 இணையாக தமிழகத்தை வந்து பிரித்து வச்சுருந்துருக்காங்க. சரிங்களா, அப்போ நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது உச்சபட்சமான நீதி அப்படின்றது அரசர்கள்ட்ட தான் இருக்குது. அரசர் சொல்கிறது தான் நீதியாக இருக்குது. சரிங்களா, அவங்களுடைய அந்த சமூகம் அப்படின்னு சொல்கிறது கிராமம், கிராமம் எல்லாம் சேர்ந்து ஊர், ஊர் எல்லாம் சேர்ந்து நாடு, நாடு எல்லாம் சேர்ந்து மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போனோம்னா அந்த
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற அந்த 5 திணைகள், அவங்க செய்த தொழில், சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள், அவங்களுடைய கடவுள்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்றது தான். சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. குறிஞ்சின்னு சொன்னோம்னா முருகன், மலையில் வந்து முருகர் இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முல்லைன்னு சொன்னோம்னா திருமால், மாயோன் அப்படின்னு கூட அப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தா மருதம்னு சொல்லும்பொழுது இந்திரன். சரிங்களா, வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மழை தேவைப்படும் இல்லையா, இந்திரன். நெய்தல்னு சொல்லும்போது வருண பகவான். பாலை அப்படின்னு சொல்லும்போது கொற்றவை, காளி அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்ததாக பார்க்க போனோம்னா சங்ககால மக்கள் முதன்மையான கடவுளாக இருந்தது யாருன்னா சேயோன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, சேயோன் அப்படின்னா முருகனை வந்து சொல்கிறாங்க. மாயோன் அப்படின்னா பெருமாளை சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு. சங்க காலத்தில் பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. நம்ம சொன்னோம் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம் தான் சங்க காலம்னு சொல்லி 49 பெண்பார் புலவர்கள் வந்து இருந்திருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா, அடுத்ததாக சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி முசிறியை வந்து பிபிலி வந்து சொல்கிறார். சரிங்களா, பிபிலி வந்து இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி முசிறியை வந்து சொல்கிறார். சரிங்களா, அடுத்ததாக சங்கம் அருவிய காலத்தில் தமிழகத்தை கைப்பற்றியவர்கள் தான் களப்பிரர்கள். சரிங்களா, சங்கம் அருவிய காலம்னா என்ன, சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் யார், பாண்டியர்கள். பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் கைப்பற்றியவர்கள் தான், தமிழகத்தை கைப்பற்றியவர்கள் தான் அந்த களப்பிரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களுடைய காலத்தை தமிழகத்தோட இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கான எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே நமக்கு கிடையாது. அப்படின்றதுனால தான் இவங்களுடைய காலத்தை நம்ம இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இன்றைக்கி பார்த்த 3 டாப்பிக்கையும் நம்ம இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம கற்காலம் பார்த்தோம். கற்காலம்னா என்னென்னா எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முன்பு இந்த காலத்தை தான் கற்காலம்னு சொல்கிறோம். அந்த மனிதர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். அந்த காலத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே இருக்காது. அந்த காலத்தில் அந்த மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள், அவங்க வாய்ந்த குகைகளில் வரைந்து வச்சுருக்கிற அந்த ஓவியத்தை வச்சு தான் அந்த காலத்தை பற்றி நம்ம டெஃபினிஷன் பண்ணுறோம். சரியா, இதை வந்து 3ஆக பிரிக்கிறோம். பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், புதிய கற்காலம்னு சொல்லி. பழங்கற்கால கருவி 1863 ராபர்ட்ஸ் ப்ரூட் அப்படின்றவரால் பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்படுது. சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம் இல்லைனா அத்திரம்பாக்கம்னு சொல்கிறோம், அங்கே கண்டுபிடிக்கப்படுது. அடுத்ததாக இடைப்பழங்கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லும்போது தேரிக்காட்டில் கண்டுபிடிக்கிறாங்க, தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்காடு. புதிய கற்கால கருவின்றது வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ கற்காலம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த காலத்தை நம்ம 3ஆக பிரிச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் 3வது காலகட்டம் தான் புதிய கற்காலம் அப்படின்றது. அந்த புதிய கற்காலத்தில் தான் வேளாண்மை அறிமுகப்படுத்துகிறாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துகிறாங்க. சரிங்களா, முதல்ல பழக்கப்படுத்த விலங்கு எதுனா நாய். சரிங்களா, நெருப்பை கண்டுபிடிக்கிறாங்க, சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய கற்காலத்துக்கு அப்புறம் வந்தது தான் சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம இந்தியாவில். சரிங்களா, அப்போ மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்காலம் நிலவிய ஒரு பகுதி. இதுதான் சிந்து நாகரிகத்துக்கே முன்னோடியாக நம்ம சொல்கிறோம். அப்போ உலகத்தில் 4 பழமையான நாகரிகங்கள் இருக்குது. அதில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகர நாகரிகமாக இருக்கிறது தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா, அப்போ மெசபடோமியா நாகரிகம் பார்த்தோம், சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம், எகிப்திய நாகரிகம் பார்த்தோம், சீன நாகரிகம் பார்த்தோம். சரிங்களா, எல்லாமே ஒரு நதிக்கரையில் வந்து தோன்றுது. சரிங்களா, நாகரிகம் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா ஒரு முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை அப்படின்றது தான். அப்போ நாகரிகங்கள் எல்லாமே எங்கே தோன்றுதுன்னா ஒரு ஆற்றங்கரை ஓரங்களில் தோன்றுது. அப்போ ஆற்றங்கரை ஓரங்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் பழமையான 4 நாகரிகங்கள் எங்கே தோன்றுது, ஆற்றங்கரை ஓரங்களில் தான் தோன்றுது. காரணம் என்னன்னா மனிதனுக்கு அத்தியாவசியங்களுக்கு நீர் வந்து தேவை, குடிக்கிறதுக்கு நீர் தேவை, குளிக்கிறதுக்கு நீர் தேவை, விவசாயம் செய்கிறதுக்கு நீர் தேவை. அப்போ நீரை சார்ந்து தான் அவன் இருக்கிறான். அப்போ அந்த ஆற்றங்கரை ஓரங்களில் தான் அவனுடைய குடியிருப்பை வந்து அமைக்கிறான், குழுக்களாக சேர்ந்து வாழ்கிறாங்க. சரி, அப்போ நாகரிகம் அப்படின்றது தோன்றுது. சரிங்களா, அடுத்ததான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, சரிங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி எதுனா ஹெரப்பா அப்படின்றது தான். அதனால தான் இதை ஹெரப்ப நாகரிகம்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ 1921 தாயாராம் சாகினி அப்படின்றது தான் அந்த ஹெரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ புதையுண்ட நகரம் அப்படின்றது தான் அந்த ஹெரப்பா நாகரிகத்திற்கு பொருள். முகஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மேடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஹெரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா செபு அப்படின்னு சொல்லி காளைகளை வந்து அழைக்கிறாங்க, காளைகளை வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, இவங்க வந்து உலோகங்களை உருக்கி இன்னொரு பொம்மை செய்யக்கூடிய அந்த முறை, சரிங்களா, அச்சு வார்த்தல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதை வந்து அறிந்திருக்கிறார்கள். நடனமாடும் பெண் சிலை அப்படின்றது இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. பூசாரி அரசன் சிலையை கண்டுபிடிக்கிறாங்க, தாரோ அப்படின்ற தலைவனுடைய சிலையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கூட்ட அரங்கு கண்டுபிடிக்கிறாங்க, பொது குளம் கண்டுபிடிக்கிறாங்க, தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, லோத்தல் அப்படின்ற கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, அடுத்ததான் இந்த மக்கள் வந்து வணங்கியது தெய்வ முறை, தெய்வ வழிபாட்டு முறைன்னு சொல்லும்போது இயற்கையை வந்து வழிபட்டுருக்காங்க, அரச மரத்தை வழிபட்டுருக்காங்க, தாய் கடவுள் வழிபாட்டு முறை வந்திருக்கு, பசுபதின்ற சிவனுடைய சிலையை வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, இவங்க வந்து இரும்பை பற்றி அறிஞ்சிருக்கவில்லை, செம்பை பற்றி அறிஞ்சிருக்காங்க, தங்கத்தை பற்றி அறிஞ்சிருக்காங்க, ஆபரணங்கள் செஞ்சுருக்காங்க, கார்னிலியன் அப்படின்ற சிவப்பு கல்லை வந்து பயன்படுத்தி ஆபரணங்கள் செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய பானைன்னு சொல்லும்போது கருப்பு சிவப்பில் இருக்குது இவங்களுடைய பானை. சரிங்களா, மெசபடோமியா கூட வாணிப தொடர்பில் இருந்திருக்காங்க. மெசபடோமியாவில் யூனிஃபார்ம் எடுத்த முறையில் மெலுக்கா அப்படின்றது சிந்து பகுதியை குறிப்பதாக இருக்குது. சரிங்களா, அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி பட்டை பற்றின அறிவு இருக்குது, ஆடைகள்லாம் செஞ்சு போட்டுக்கிறாங்க. பருத்தி பட்டில் வந்து ஆடைகள் செஞ்சுருக்காங்க, பயிரிடல் முறையை செஞ்சுருக்காங்க, இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றிருக்காங்க, பார்லி கோதுமை இதெல்லாம் பயிரிட்டிருக்காங்க, திணை பயிரை வந்து பயிரிட்டிருக்காங்க.
தானிய களஞ்சியம் இருந்திருக்கு, தானியத்தை சேமித்து வைத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. திட்டமிடப்பட்ட நகர நாகரிகமாக இருக்குது. சரிங்களா? எல்லா வீடுகளும் ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ இந்தியாவுடைய முதல் கட்ட நாகரிகம் அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகம் தான். சரிங்களா? நாகரிகம் அப்படின்றது இங்கே தான் தோன்றுது. நம்மளுடைய இந்திய நாகரிகம், இந்திய பண்பாடு எல்லாமே இங்கே தான் தோன்றுது. அடுத்ததாக ஆரியர்கள், வேதகாலம், ஆரியர்களுடைய வருகையால் வேதகாலம்ன்றது ஆரம்பிக்குது. சிந்துவெளி நாகரிகம்ன்றது 1900 அப்புறம் வீழ்ச்சி அடைய தொடங்கிடுது. அப்புறம் ஆரியர்களுடைய வருகைன்றது இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கலான்னு ஒரு கூட்டும் இருக்குது. இல்லைனா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க, இல்லைனா இயற்கை சீற்றம் ஏதாவது வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரியர்களுடைய காலகட்டம்ன்றது 1500 600 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம சொல்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. முன்வேத காலம், பின்வேத காலம்னு ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? வேதங்கள்னு சொன்னால் 4 வேதம் இருக்குது. ரிக், யஜுர், சாம, அதர்வணன்னு சொல்லி 4 வேதம் இருக்குது. ரிக்வேத காலம்ன்றது மிக பழமையான வேதமாக இருக்குது. வேதங்கள் எல்லாம் எங்கே தொகுக்கப்படுதுன்னா கங்கை நதிக்கரையில் தொகுக்கப்படுது. இந்த ஆரியர்கள் யார் அப்படின்னு சொன்னோம்னா மத்திய ஆசியா பகுதியிலிருந்து நாடோடிகளாக ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்த கூட்டம் தான் இந்த ஆரியர்கள் கூட்டம். இந்து குஷ் மலைப்பகுதியில் இருக்கிற கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாக்குள்ளே வராங்க. இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடியெல்லாம் அழிக்கிறாங்க வந்து. சரிங்களா? அடுத்ததாக இவங்க கங்கை நதிக்கரையில் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கூட்டமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அரசாங்க முறைன்றது தோற்றுவிக்கப்படுது. அரசு முறைன்றது ரதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது. குலத்தின் தலைவனை குலபதின்னு சொல்கிறாங்க. கிராம தலைவனை கிராமானின்னு சொல்கிறாங்க. கிராமங்களுடைய தொகுப்பு தான் விஸ்ன்னு சொல்கிறாங்க. விஸ்வோடைய தலைவனை வந்து விஸ்வபதின்னு சொல்கிறாங்க. ராஷ்டிரம் தோன்றுது. சரிங்களா? அப்போ இவங்களுடைய முக்கியமான பயிர்ன்றது பார்லியாக இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு மற்றும் மஞ்சள் நிற வண்ணத்தை வந்து பூசுகிறாங்க. இங்கே இருக்கிற பூர்வ குடிகள்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்ய வைக்கிறாங்க. அவங்க தோட்டத்தில் வேலை செய்ய வைக்கிறாங்க. சரிங்களா? ஆரியர்கள் ஃபஸ்ட்டு குடியமர்ந்த பகுதி வந்து பஞ்சாப் பகுதி. அது ஆரிய வருத்தம்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. பஞ்சாப் வந்து 7 நதிகள் பாயக்கூடிய நிலம்னு சொல்லி இவங்க அழைக்கிறாங்க. சப்த சிந்துன்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ முன்வேத காலம்ன்றதில் வர்ணாசிரம தர்மங்கள் பின்பற்றப்படவில்லை. பின்வேத காலங்களில் வர்ணாசிரங்கள் பின்பற்றப்படுது. ஜாதிய கட்டமைப்புகள் இருக்குது. பெண்கள் மதிக்கப்படவில்லை. பெண் கல்வின்றது கிடையாது, மறுக்கப்படுது. பெண்களுக்கு கல்வின்றது மறுக்கப்படுது பின்வேத காலத்தில். சரிங்களா? அப்போ முண்டக உபநிடதம் இதான் உங்களுக்கு வந்து கொஸ்டினே. வாய்மையே வெல்லும் அப்படின்ற இந்தியாவுடைய தேசிய குறிக்கோள் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதான் உங்களுக்கு கொஸ்டினே. சரிங்களா? அவ்வளோதான் உங்களுக்கு வேத காலம் முடிஞ்சிருச்சு. சங்க காலம்னு சொல்லும்பொழுது தமிழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் ஆட்சி செய்கிறாங்க. சரிங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300 கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் சங்க காலம்னு சொல்கிறோம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம். சரிங்களா? பெருங்கற்காலம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ சங்க காலத்திற்கான சான்றுகள்னு சொல்லும்போது இலக்கிய சான்றுகள் நமக்கு கிடைக்குது. தொல்காப்பியம் அப்படின்றது தான் தமிழில் கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். தொல்காப்பியம் கிடைக்குது. 17 கீழ்கணக்கு நூல்கள் கிடைக்குது. 17 மேற்கணக்கு நூல்கள் கிடைக்குது. ஃபஸ்ட்டு தமிழ்ன்றது தமிழ் பிராமிய எழுத்து வரி முடிதெல்லாம் எழுதப்படுது. சரி, மகாவம்சம், தீபவம்சம்ன்ற இலங்கை நூல், பாலிய மொழி நூல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அந்த சங்ககாலத்தை பற்றின குறிப்புகளை கொடுக்குது. சரிங்களா? அடுத்ததாக வாணிபம் செஞ்சுருக்காங்க. சங்க காலத்திலே ரோம் கூட வாணிபம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ரோமானிய நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து மதுரையில் இருந்திருக்கு. ரோமானிய நாணயத்தை அரிக்கமேட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ரோமானிய நாணயம் செறிந்து காணக்கூடியது கோயம்புத்தூர் மண்டலமாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததான் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்க காலத்தை சார்ந்ததாக தான் இருக்குது. பெருங்கற்காலத்தை சார்ந்ததாக தான் இருக்குது. இந்த பெருங்கற்காலத்தில் நடுக்கல் நடும் முறை அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது. சரிங்களா? கடைபிடிக்கப்படுது. நடுக்கல் நடும் முறை வீரர்களின் நினைவாக நடுக்கல் அப்படின்றது நடப்படுது. சரிங்களா? புளியமான் கொம்பை நடுக்கல்ன்றது வைகை நதிக்கரையில் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் நம்ம பார்க்குறோம். சேரர்கள்னு சொல்லும்போது உங்களுக்கு பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்த சேரன் செங்குட்டுவன் ரொம்ப முக்கியம். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது சோழர்களில் கரிகால சோழன் இளஞ்செழியனுடைய மகன், அவன் ரொம்ப முக்கியம். காடை வெட்டி நாடாக்கியவன், வெண்ணிப்போரில் வென்றவன், ஏழிசை வல்லால்னு சொல்லக்கூடியவன். சரிங்களா? கல்லணையை கட்டியவன். அடுத்ததாக பார்க்கும்போது பாண்டிய நெடுஞ்செழியன் ரொம்ப முக்கியம். தலையாலங்கானத்து போரில் வென்றவன். சரிங்களா? அப்போ அவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள் முக்கியம், அவங்களுடைய துறைமுகங்கள் முக்கியம், அவங்களுடைய தலைநகரங்கள் முக்கியம், அவங்க சூட்டி கொண்ட மாலைகள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே இந்த சங்ககாலம்ன்றது முடிவடையுது. சங்ககாலம் முடிவடையும் தருவாயில் களப்பிரர்கள் வந்து கைப்பற்றுறாங்க. களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தை தமிழகத்தின் இருண்ட காலம்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்களை பற்றின ஒரு சான்று வந்து நமக்கு கிடைக்கல. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் வரலாறில் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் நம்ம மௌரியர்கள் பார்க்கலாம், குப்தர்கள் பார்க்கலாம், குஷானர்கள் பார்க்கலாம். அடுத்தது டெல்லி சுல்தானியா, முகலாயர்கள்னு சொல்லி ஒரு 4-5 கிளாஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.